மிகப்பெரிய அமெரிக்கன் எழுத்தாளரான சிட்னி ஷெல்டனோட நாவல்ஸை ரீட் பண்றதுக்குள்ள வாய்ப்பு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமா பல வருஷங்களுக்கு முன்னாடி கிடைச்சது. சிட்னி ஷெல்டன் வந்து ஆக்சுவலா ஒரு நாவலிஸ்ட் மட்டும் கிடையாது, அவர் ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டரும் கூட. அவர் எழுதின பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்காக அவருக்கு அகாடமி அவார்ட் கூட கிடைச்சிருக்கு. அவர் 2007ல இறந்து போனாரு. ஆனாலும் அவர் இறந்ததுக்கு அப்புறமும் கூட அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் அப்படியே ஃபாலோ பண்ணி சில்லி பேக்ஷா அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் வந்து இன்னைக்கும் எழுதிட்டு இருக்கிறாங்க, அவருடைய பேர்ல எழுதிட்டு இருக்கிறாங்க. சில்லி பேக்ஷாவோட சில நாவல்ஸ் வந்து சிட்னி ஷெல்டனோட சில நாவல்ஸோட கண்டினியூஷன், அதாவது தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சிட்னி ஷெல்டனோட நாவல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குமோ அதே மாதிரி சில்லி பேக்ஷாவோட நாவல்ஸும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் குறையாத அளவுக்கு இருக்கும். எனக்கு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச முதல் நாவல் வந்து இஃப் டுமாரோ கம்ஸ் அப்படின்ற நாவல். ஆக்சுவலா நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், ஒரு புத்தகத்துக்கு டைட்டில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாவலுடைய டைட்டில் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. நம்ம இப்ப ஸ்டோரி லைனுக்குள்ள போகலாமா? ட்ரேசி விட்னி அப்படின்ற ஒரு யங் கேர்ள் தான் இந்த கதையினுடைய ஹீரோயின். இவ வந்து ஆக்சுவலா ஒரு பேங்க்ல புதுசா சேர்ந்திருக்கிற கம்ப்யூட்டர் ஆபரேட்டர். இவளுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு பணக்கார லவர், அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ட்ரேசி வந்து அவளுடைய குழந்தைய இவளுடைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறா. சோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல அவ வந்து ஃபியூச்சர் நினைச்சு பல கனவுகள் கண்டுட்டு இருக்கிறா. நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா மாறிடும், இன்னும் சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறா. இப்படி ஒரு தருணத்துல மாஃபியா அப்படின்ற கேங் வந்து அவ செய்யாத ஒரு குற்றத்தை அவ மேல சுமத்தி அவளுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துடுறாங்க. ட்ரேசி அவளுடைய ஃபேமிலி லாயர் வச்சு எப்படியாவது இந்த தண்டனையில இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்றா. அவளுடைய லாயர் வந்து அவளை ஏமாத்திடுறாரு. அவளுடைய வருங்கால கணவர் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அவ ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவளுடைய இன்மேட்ஸ் வந்து அவளை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஈவன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கூட நடக்குது உள்ள. இப்படி ஒரு தருணத்துல அவ குழந்தையை இழந்துடுறா. அந்த சைல்டு வந்து அபார்ட் ஆயிடுது. ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகி ட்ரேசி வந்து ரொம்ப வயலண்ட் ஆயிடுறா. அவளை வந்து தனி செல்ல போட்டுறாங்க. தப்பிக்க ட்ரை பண்றா. அவளால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற ஒரு கட்டத்துல அவ வந்து அவளை ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றா. அவளுடைய உடல் மன ஆரோக்கியத்தை வந்து ஃபோக்கஸ் பண்றா. எது கிடைச்சாலும் சாப்பிட்றா, யோகா பண்றா, டெய்லி யோகா பண்றா, எக்ஸசைஸ் பண்றா, அவளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறா. தப்பிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்றா. ஆனா ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்வி அடைகிறா. 15 வருஷம் சிறை தண்டனை முடிஞ்சு அவ வந்து வெளியே வரா. வெளியே வர்றப்ப பழைய ட்ரேசி அவ வெளியே வரல, பழிவாங்கும் நோக்கத்தோட ஒரு வெறியோட வெளியே வரா. ஸோ வெளியே வந்து வேலை தேடுறா. ஆனா அவளுக்கு வேலை கிடைக்கல, அவ்வளவு ஈஸியா வேலை கிடைக்கல. தெரியாம வேலை கொடுத்தவங்க கூட அவளுடைய ஹிஸ்டரி தெரிஞ்சு அவளை உடனே வேலையை விட்டு நீக்கிடுறாங்க. இப்படி ஒரு கண்டிஷன்ல அவ வந்து அவளுடைய விருப்பமே இல்லாம பிறரை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு கான் ஆர்டிஸ்டா மாறுறா. இதுல வந்து அவளுக்கு நிறைய வருமானம் வருது, அதை வச்சு நிறைய டிராவல் பண்றா. இப்படி ஒரு தருணத்துலதான் வந்து ஒரு புது கேரக்டர் உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஜெஃப் ஸ்டீஃபன்ஸ். இவன் தான் வந்து இந்த கதையினுடைய ஹீரோ. இவன் வந்து இன்னொரு கான் ஆர்டிஸ்ட். 2 பேருமே வந்து ரொம்ப சேலஞ்சிங். ட்ரேசியும் ஜெஃப்பும் ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க, ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்புறமா 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களை ஏமாற்றி பணம் பறிக்க முடிவு பண்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்பவே வந்து ட்ரேசி அவளுடைய வாழ்க்கையை பாழாக்குன ஒவ்வொருத்தரையா பழி வாங்குறா. அதுக்கு ஜெஃப் ஹெல்ப் பண்றான். லாஸ்ட்ல 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. இப்போ வந்து ட்ரேசி எல்லாரையும் பழி வாங்கிடுறா, ஆனா ஒரே ஒருத்தரை தவிர. இப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா, ஜெஃப் அண்ட் ட்ரேசி 2 பேரும் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களா? 2வது, அந்த ஒருத்தர் இவ்வளவு கஷ்டங்களுக்கும் ட்ரேசி ஆளாக்குன அந்த ஒருத்தர் யாரு? அந்த ஒருத்தரை ட்ரேசி கண்டுபிடிச்சாலா, பழி வாங்கினாலா? இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல? ஸோ அந்த நாவலை கட்டாயம் ரீட் பண்ணுங்க. இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து இந்த நாவல் உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா, எக்ஸைட்டிங்கா, த்ரில்லிங்கா இருக்கும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு வந்து வவுச் பண்றேன்.